ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால 2023 மும்பை போயிருந்தேன். மும்பைல ஒரு அஃபிஷியல் ப்ரோகிராம். அங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த மீட்டிங்ல எங்களுக்கு டான்ஸு, பாட்டு எல்லாம் வச்சிருந்தாங்க. அ ஆல் தி ஃபன் ஆக்டிவிட்டீஸ். அதுல ஒரு நாள் அ நீங்க பார்த்துருக்கலாம். இப்போ வெட்டிங் போனீங்கன்னா, அங்க வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் மாரி இருக்கும். அங்க அங்க ஒரு கேமரா ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது ரொட்டேட் ஆகும். நீங்க அங்க இருந்து டான்ஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா, அது ரெக்கார்ட் ஆயி ஸ்லோ மோஷன்ல அந்த பாட்டோட ப்ளே பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. நீங்க பார்த்துருக்கலாம். அங்கேயும் அத வச்சிருந்தாங்க. நாங்க போயிட்டு ஃபன்னா அதுல போய் ஏறி ஆடிட்டு இருந்தோம். நானும் அதுல ஒரு டான்ஸ் ஒண்ணு ஆடுனேன். அந்த டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அந்த அந்த சாங் அவுட்புட் வரும் இல்லையா? அத பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. அந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்ப தான் கேட்குறேன். அது என்ன பாட்டுன்னு தெரியாது. நான் ப்ளே பண்ணி பார்த்தப்போ, அந்த ஒரு 20 செகண்ட்ஸ் அந்த பாட்டுல ஒரு ஒரு சின்ன ஒரு டியூன், அ ஒரு சின்ன ஒரு மியூசிக் வந்து எங்கேயோ கேட்ட மாரி எனக்கு இருந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த டான்ஸ முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம கொஞ்சம் ஃபன்னா ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோவ. It's so hard. Can we skip to the good part? இந்த சாங் நல்லா இருந்துச்சுல்ல? நீங்க இத கேட்டுருக்கலாம். ஏ.ஜே.ஆர் அப்படின்ற ஒரு பேண்ட் அவங்க பாடியிருப்பாங்க. "த குட் பார்ட்" அப்படின்ற ஒரு பாடல். அந்த பாட்டு நான் அப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டேன். இந்த பாட்டு கேட்கிறப்போ, நான் அந்த ஒரு சின்ன பீஸ் மட்டும் நான் அகைன் நான் ப்ளே பண்றேன். நீங்க பாருங்க. இந்த ஒரு பீஸ் இருக்குல்ல, இந்த ஒரு பீஸ வந்து மியூசிக்ல வந்து சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு சாம்பிள். ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லன்னா ஒரு 6 செகண்ட்ஸ்ல சின்ன ஒரு பீஸ். ஒரு ஒரு பெரிய ஒரு மியூசிக் கம்போசிஷன்ல ஒரு சின்ன ஒரு பீஸ். இப்போ இந்த சாம்பிளிங் எனக்கு கேட்ட உடனே டைம் டிராவல் பண்ண மாரி இருந்துச்சு. ஏன்னா இந்த மியூசிக்க நான் எங்கேயோ நான் கேட்டுருக்கேன். யோஹான் செபாஸ்டியன் பாக் அப்படின்ற ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கம்போசர்ஸ் ஆஃப் ஆல் டைம். அவர் வாழ்ந்த காலம் 1800கள்ல. 1800கள்ல அவர் போட்ட ஒரு ஒரு மியூசிக் எனக்கு டக்குனு ஞாபகம் வந்துச்சு. இந்த பாட்டு அங்க இருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டுல அந்த அந்த ஒரு சாம்பிள். நான் உடனே என்ன பண்ணேன், போயிட்டு அ எனக்கு பாக் பிடிக்கும். பாக்கினுடைய கிளாசிக்கல் மியூசிக்லாம் நான் கேட்கறது உண்டு. இந்த ஒரு பீஸ் இருக்கு இல்லையா? இந்த ஒரு பீஸ் ஏர் ஃபார் ஜி ஸ்ட்ரிங் அப்படின்ற பாக்கினுடைய ஒரு மிக ஃபேமஸான ஒரு மியூசிக்கல் பீஸ் ஒண்ணு. அங்க இருந்து உருவுனது இது வந்து. இந்த ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா? ஒரு அரவுண்ட் ஒரு 5, 6 செகண்ட்ஸ் இருக்குமா? இது அப்படியே பாக்ல இருந்து தூக்குன ஒரு விஷயம். நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு கிளாசிக்கல் கம்போசர் அ அவருடைய கடின உழைப்பினால அ அப்பயே 1800கள்ல இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சவுண்ட் மிக்சிங் இந்த மாரி விஷயங்கள்லாம் இல்லாதப்பயே வெறும் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பிளஸ் பியானோ இந்த மாரி அ பிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ பயன்படுத்தி ஒருத்தர் அவருடைய மூளைய கசக்கி ஒரு மியூசிக்க போட்டு வச்சிருக்காரு. இவங்க ஈஸியா அதுலருந்து உருவி போட்டு போயிடுறாங்க. பட் பாக் பத்தி நெறைய பேருக்கு தெரியாது. அவர் யாரும் இன்னைக்கு யாரும் கேட்கறதில்ல. அப்போ இந்த இந்த சாங்க பார்க்குறவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இந்த இந்த மியூசிக்க போட்டது யாரு? ஏ.ஜே.ஆர் அப்படின்ற மாரி அவங்களுக்கு தான் இதுல பேரு போகுன்ற மாரி நான் யோசிச்சேன். எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன் இப்படி வந்து சாங்ஸ வந்து திருடுறாங்கன்னு சொல்லி எனக்கு கோவம். இதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் ஒண்ணு வந்துச்சு. அந்த கேஸ் பத்தி நான் படிச்சேன். எங்கன்னா, மால்கம் கிளாட்வெல் அப்படின்ற ஒரு ஒரு எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஜர்னலிஸ்ட். நீங்க அவர கேள்விப்பட்டிருக்கலாம். அ நியூயார்க்கருக்காக அவர் எழுதிட்டு இருப்பார். அவருடைய எல்லா புக்ஸும் என்கிட்ட இருக்கு. பார்த்தீங்கன்னா, அவரு அவர் எழுதின எல்லா ஒர்க்கையும் நான் வந்து படிச்சிருப்பேன். ரொம்ப பிடிக்கும். அ அவர் பேசுற எல்லா விஷயத்து கூடயும் நான் அக்ரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா, அவருக்கு பிடிக்கும். அவர் எழுதின "சம்திங் வாட் தி டாக்ஸ் ஆர்" அப்படின்ற இது வந்து அவருடைய கட்டுரை தொகுப்பு. அவர் நியூயார்க்கர்ல அவர் எழுதின அந்த ஆர்டிக்கிள வந்து இவரு புக்கா போட்டிருப்பாரு. இந்த புக்ல "சம்திங் பாரோட்" அப்படின்ற தலைப்புல அ இந்த தலைப்புல ஒரு ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு இருக்கும். இது என்னன்னா, பிளாஜரிசம் அப்டின்னா என்ன? மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஆம் ஒர்க்க வந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்ற அந்த கிளைம் வந்து கரெக்ட்டானது தானா? ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம பாரோ பண்றோமா? இல்ல அவங்க ஒர்க்க அவங்களுக்கு தெரியாம ஆர் வி ராபிங் ஆஃப் தெம் அ ஆஃப் தேர் ஒர்க் அப்படி சொல்லலாமா? இல்ல இது வந்து ஒரு நேச்சுரல் விஷயம் தானா?
ஒரு ஒரு கிளாசிக் ஒர்க் மேல இன்னொரு ஒர்க் வந்து கட்டப்படும் அப்படின்றது உண்மையா அப்படின்ற மாரி பேசியிருப்பாரு. அதுக்கு நெறையா ரியல் டைம் கேஸ்லாம் இவரு பேசியிருப்பாரு. அதுல ஒரு கேஸ் வந்து பாஸ் த மைக் அப்படின்ற ஒரு சாங் 1992ன்னு நெனைக்கிறேன். த பீஸ்டி பாய்ஸ் அப்படின்ற ஒரு பேண்ட். அவங்க இப்ப இல்ல. அவங்க பாடுன ஒரு பாட்டு. பாஸ் த மைக் அப்படின்ற பாட்டினுடைய அந்த ஓப்பனிங் சாம்பிள் ஜேம்ஸ் நியூட்டன் அப்படின்ற அ ஒரு ஒரு ஃப்ளூட்டிஸ்ட். கொயர் அப்படின்ற அவருடைய ஒரு மியூசிக்கல் கம்போசிஷன் அங்கருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒண்ணு ஃபைல் பண்ணாங்க. இன் ஏர்லி 2000s. அத பத்தி இவரு பேசியிருப்பாரு. இப்போ பாஸ் த மைக் அப்படின்ற அந்த பாட்டினுடைய அந்த ஓப்பனிங் ஸ்ட்ரிங் அத நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அதை பாருங்க. அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொயர் அப்படின்ற அந்த மியூசிக்ல அவரு திருடுனான்னு சொன்னார் இல்லையா? அதையும் கேளுங்களேன். இது வெறும் 6 செகண்ட்ஸ் தான். இந்த 6 செகண்ட்ஸ் மியூசிக் வந்து என்னுடைய பீஸ்ன்னு சொல்லி ஜேம்ஸ் நியூடன் வந்து கேஸ் போட்டாரு. இவர் போட்ட மியூசிக் வந்து 70ஸ்ல இந்த சாங் வந்தது வந்து 90ஸ்ல. ஓகே. ஒரு 15 வருஷம் கேப். இந்த விஷயம் கோர்ட்க்கு போனப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இது பெரிய விஷயம்லாம் இல்ல. வெறும் 6 செகண்ட்ஸ் அப்படின்ற மாரி அவங்க சொன்னாங்க. அவரு திருப்பி அகைன் போனாரு. பட் அவரு ஜெயிக்கல. அவர் மீன்ஸ் நியூட்டன். இது வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற மாரி அவங்க சொன்னாங்க. வெறும் 6 செகண்ட்ஸ் தான். இப்போ இந்த பீஸ்டி பாய்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 6 செகண்ட்ஸ் இந்த பீஸ் இந்த சாம்பிள மட்டும் எடுத்து, அவங்களுடைய பாட்டுல 40 டைம்ஸ் போட்டிருப்பாங்க. 40 டைம்ஸ். ஒரே ஒரு வாட்டி அவர் போட்டத இவங்க எடுத்து, த்ரூ அவுட் த சாங் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த எஃபெக்ட் வந்து பயங்கரமா இருக்கும். நீங்க அந்த சாங் வந்து கேட்டு பார்க்கலாம். அப்போ இப்போ வந்து 2 விஷயம் இல்லையா? 1 பாக் அவருடைய மியூசிக். அவர் போட்ட மியூசிக்க இவங்க எடுத்து பயன்படுத்துறாங்க. இப்போ அ இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வந்த ஒரு பாட்டுல ஏஜேஆர் அவங்க பயன்படுத்துறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ரீசென்ட்டா வந்த ஒரு சாங் அது கேஸ் கோர்ட் வரைக்கும் போச்சு. ஏன் அப்டின்னா, அப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் 2 இருக்கு. 1 2 டிஃபரண்ட் கேஸஸ். ஆனா விஷயம் ஒண்ணு தான். ஆனா ஒருத்தர் வந்து கேஸ் போட்டுருக்காங்க. இன்னொருத்தர் மேல எதுவும் கேஸ் ஆகல அப்டின்னா என்னன்னா, பாக் அவருடைய மியூசிக் வந்து இப்போ பப்ளிக் டொமைன்ல இருக்கு. ஏன்னா, அவர் இறந்து மோர் தென் 250 இயர்ஸ் ஆயிருச்சு. அவரு 1750ஸ்ல நெனைக்கிறேன். அப்பயே அவர் இறந்துட்டாரு. அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் அவருடைய சொந்த திறமைய பயன்படுத்தி ஒரு மியூசிக் பீஸ் ஒண்ணு போடுறாரு. ஆனா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வந்து பொதுமக்களுடைய சொத்தாக மாறி போயிரும். அவங்க அந்த மியூசிக்க வச்சு என்ன வேணா பண்ணலாம். அத அவங்க ரீமிக்ஸ் பண்ணலாம். அத பயன்படுத்தலாம். அவங்க இத பயன்படுத்தி இன்னொரு காம்போசிஷன் ஒண்ணு பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா, இப்ப அது பொதுமக்களுடைய கையில வந்துருச்சு. ஓகே. இந்த 2 கேஸ். இப்போ லெட்ஸ் கம் டூ இளையராஜா. இளையராஜா கேஸ பொறுத்தவரைக்கும், எனக்கு தெரிஞ்சு நான் 2016, 17 அப்ப இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆ டூ மை நாலெட்ஜ். அதுக்கு முன்னால எப்பன்னு தெரியல. நெறைய டைம் வருஷத்துக்கு ஒரு 4 கேஸ் இவர் மேல இவர் போடுவாரு. அவங்க மேல போடுவாரு. என் சாங்க பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த பிரச்சனைய பத்தி நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம்? இந்த பிரச்சனைய நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு அ ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு. ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, இவருக்கு அ பண ஆசை வந்துருச்சு. இவருக்கு வந்து ஆணவம். ஏன்னா, மீடியால அவருக்கு ஒரு பேட் நேம் ஒண்ணு உண்டு. அவரு கொஞ்சம் கோவக்காரர் தான். வார்த்தைய விட்டுருவாரு. இதனால அவருக்கு அ ஒரு நெகட்டிவ் இமேஜ் இங்க உண்டு. இவரு அ இவர் வந்து ஆணவம் பிடிச்சவரு அப்டின்ற மாரி ஒரு பேர் உண்டு. அந்த பேர கொண்டு வந்து இந்த இந்த ஒரு கிளைம் காப்பிரைட் இஷ்யூக்காக இவரு பேசுறாரு இல்லையா? இதையும் கொண்டு வந்து இவங்க கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க, அவர் தான் காசு வாங்கிட்டார்ல. சாங் போட்டாரு. படத்துக்காக அவர ஹையர் பண்ணாங்க. அதான் அந்த படத்த யாரு புரொடியூஸ் பண்ணாங்களோ, அவங்க கிட்ட குடுத்துட்டு போய்ட்டாரு. இப்ப வந்து எதுக்கு அது ஏன் சாங்ன்னு எப்படி இவரு சொல்லலாம்? இன் சிம்பிள் டெர்ம்ஸ் ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க் முக்கியமா மியூசிக். இது யாருக்கு சொந்தம் அப்படின்றது தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம். காப்பிரைட்னா என்ன? வாட் இஸ் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி? இந்த மாரி பல விஷயங்கள் மக்களுக்கு இன்னும் புரியல. இன்னும் போய் சேரல. அவங்க ரொம்ப மேம்போக்கா பொதுவான பார்வையில பார்க்குறாங்க. இதுக்கு பின்னால இருக்கிற ஆர்டிஸ்டிக் விஷயங்கள்லாம் என்ன? ஆ ஒரு படைப்பாளியினுடைய ரைட்ஸ்னா என்னன்னு சொல்லி இங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, த கிரேட் கேட்ஸ்பி அப்படின்ற இந்த நாவல் நீங்க இத கேள்விப்பட்டிருக்கலாம். ஸ்காட் ஃபிட்ஸெரால்டுடைய ஒரு ஃபைனஸ்ட் படைப்பு. இந்த நாவல் வெளியான ஆண்டு வந்து 1925. ஓகே 1925. அமெரிக்க சட்டப்படி ஒரு வொர்க் வந்து ஒருத்தர் ஒரு ஆத்தர் அத எழுதி ரிலீஸ் பண்ணிட்டார்ன்னா, அடுத்த 95 இயர்ஸ்க்கு அதுக்கு ஓனர் அவர்தான். அவருக்கு அப்புறம் அவருடைய ஃபேமிலி, அவருடைய எஸ்டேட் இவங்க தான் இத வந்து ஓன் பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் 95 இயர்ஸ் இந்த வொர்க் வந்து
பொதுமக்களுக்கு வந்துரும். இப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, அ லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா இந்த புக்க யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். இந்த புக்க வச்சு நீங்க ஒரு மூவி பண்ணலாம். நீங்க ஒரு காமிக்ஸ் ஒண்ணு பண்ணலாம். இல்லன்னா இந்த புக்க வந்து நீங்க ரீபிரிண்ட் பண்ணலாம். நீங்க ஆடியோ புக்ஸ் பண்ணலாம். ஓகே. இந்த புக் வந்து பொதுமக்களுடைய ஒரு சொத்து. ஏன்னா 95 இயர்ஸ் இந்த புக்ல இருந்து வர வேண்டிய எல்லாத்தையுமே, எல்லா ப்ராஃபிட், எல்லா ராயல்டி எல்லாத்தையும் இந்த ஆத்தர், அவருடைய குடும்பம் அவங்க வந்து அனுபவிச்சுட்டாங்க அப்படின்றதுனால, இது ஒரு அ ஒரு ம அ ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய படைப்பு அப்படின்றதுனால, இது பொதுமக்களுக்கானது அப்படின்ற ஒரு அ லா வந்து அங்க இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல இந்த லா இருக்கா அப்படின்னா இருக்கு. நம்ம அத பின்னால நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ 2017ல இந்த விஷயத்த பத்தி என்னுடைய நண்பர் ஒருத்தர், அ அவர் Facebookல அ எழுதியிருப்பாரு. அது வந்து நம்ம எஸ்பிபி ஓட இஷ்யூ வந்துச்சு. நீங்க பார்த்துருக்கலாம். அவர் வந்து ஸ்டேஜ்ல என் அவர் வந்து ஸ்டேஜ்ல என் பாட்ட பாடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இஷ்யூ ஆச்சு தெரியுமா? அது பெரிய இஷ்யூ ஆச்சு. 2017, 18 அப்போ. இவர் என்ன பண்ணாரு Facebookல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருப்பாரு. டிப்பிக்கலா நம்ம மக்கள் யோசிக்கிறது என்னவோ, அத அவரு அங்க போட்டிருப்பாரு. இப்போ "அடேய் இளையராஜா" அப்படித்தான் அவர் அந்த போஸ்ட்ட வந்து ஆரம்பிச்சாரு. "டேய் இளையராஜா, மியூசிக் போடுறது நீ எதுல போடுற? அந்த கீபோர்ட்ல போடுற. அந்த கீபோர்ட் யாருடையது? அது Yamaha அப்படின்ற மாரி ஒரு சில கம்பெனிஸ் உண்டு. அவங்களுடையது. அவங்கள வச்சு நீ மியூசிக் போட்டுருக்க. அவங்களுக்கு நீ எப்ப ராயல்டி குடுக்க போற? அப்படின்ற மாரி அவரு கேட்டிருப்பாரு. உனக்கு ராயல்டி வேணும்னா, நீ முதல்ல அங்க குடுத்துட்டு வா. ஏன்னா மியூசிக் கம்பெனி இல்லாம நீ இல்லல்ல அப்படின்ற மாரி அவரு பேசியிருப்பாரு. இப்போ பொதுமக்கள் இப்ப இந்த விஷயத்த இப்படி தான் பார்க்குறாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீப்பரா பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் த இஷ்யூ அப்படின்னா, இளையராஜா அப்படின்ற ஒரு கம்போசர் 1970ஸ், 80ஸ்ல ஒரு படம் பண்ண போறாங்க. அந்த படத்தினுடைய புரொடியூசர் இவர்கிட்ட காசு குடுத்து, என்னுடைய படத்துக்கு நீங்க மியூசிக் போடுங்கன்னு அவங்க சொல்றாங்க. இவரு அந்த அவங்களுடைய காச வாங்கிட்டு, அந்த கதைக்கு ஏத்த மாதிரி இவர் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி, பாடலாசிரியர இவரே சூஸ் பண்ணி, அவங்கள பாட வச்சு அந்த பாட்ட இவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க. இப்ப என்ன ஆகுது, ஆஃப்டர் சம் டைம் இந்த பாட்டு எல்லாமே இவங்க என்ன பண்றாங்க, இந்த படத்த வந்து யாரு புரொடியூஸ் பண்ணாங்களோ, அவங்க இப்ப என்ன பண்றாங்க, இந்த சாங்ஸ் எல்லாத்தையும் பல்க்கா எடுத்துட்டு வந்து, எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனி அப்படின்ற ஒரு லேபிள். இந்த லேபிள் அப்படின்னா இவங்க யாருன்னா, இவங்களுடைய வொர்க் என்னன்னா, இவங்க இந்த மியூசிக் வந்து ஓன் பண்ணுவாங்க. இவங்க காசு குடுத்து லைக் அ டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. இவங்க காசு குடுத்து இந்த அ மியூசிக்க வந்து வாங்கிருவாங்க. லைக் திங் மியூசிக், சோனி, ஆ டி சீரியஸ் நீங்க பார்த்துருக்கலாம். இவங்க இப்ப இந்த படத்தினுடைய புரொடியூசர் அவர்கிட்ட பேசி அந்த மியூசிக்க வாங்கிர்றாங்க. இவங்ககிட்ட இருந்து சோனி அவங்க ஒரு 500 ஆல்பம்ஸ் அத வாங்குறாங்க. இப்ப இந்த மியூசிக்கினுடைய ஓனர் யாரு? சோனி. இப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த மியூசிக்க எடுத்துட்டு வந்து அவங்க Spotifyக்கு விக்கலாம். Apple Musicக்கு விக்கலாம். ஆ ஒருத்தவங்க புதுசா படம் பண்ண வராங்கன்னா, அவங்களுகிட்ட அவங்க இந்த மியூசிக்க பயன்படுத்துறதுக்கு இவங்க அவங்க கிட்ட விக்கலாம். இந்த மாரி கம்ப்ளீட் ரைட்ஸ் வந்து இப்ப யார்கிட்ட இருக்குன்னா, சோனி கிட்ட இருக்கு. இப்போ இளையராஜா இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆமா இந்த மியூசிக் நீங்க தான் வச்சிருக்கீங்க. ஆனா, நான் இல்லாம அந்த மியூசிக் எப்படி வந்துச்சு? அஸ் அ கிரியேட்டர் ஓகேவா? இது வந்து என்னுடைய படைப்பு. இது வந்து என்னுடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது அவருடைய ஒரு கிளைம். இதுல நியாயம் இருக்கா? அப்படின்னா, இருக்கு. இப்ப பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ தான் காசு வாங்கிட்டல்ல, இப்ப எதுக்கு வந்து கேட்கிற? மியூசிக் போடுறதுக்கு காசு வாங்குனேன். வாங்கிட்டல்ல போ வேண்டியது தானே" அப்படின்னு கேட்பாங்க. ஆனா, இதுல மெயின் பிரச்சனை என்னன்னா, இந்த புக்ல ஓகே நியூயார்க் டைம்ஸ் நியூயார்க்கர் ஆர்டிக்கிள்ல கிளாட்வெல் எழுதுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பாஸ் த மைக் அப்படின்ற அந்த பாட்டினுடைய கேஸ் வந்து கோர்ட்‌டுக்கு போனப்போ, அங்க அத பத்தி பேசுறப்போ இவரு ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன் ஒண்ணு சொல்றாரு. "இன் த வேர்ல்ட் ஆஃப் மியூசிக், காப்பிரைட்டட் வொர்க்ஸ் ஃபால் இன்டூ 2 கேட்டகரீஸ். ஒண்ணு வந்து தி ரெக்கார்டட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் தி காம்போசிஷன் அண்டர்லையிங் தட் பெர்ஃபார்மன்ஸ்." மொத்தம் 2 விஷயம். ஒண்ணு அந்த சாங்கினுடைய ரெக்கார்ட் விச் மீன்ஸ் அந்த பாட்ட வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த பாட்ட வந்து அந்த அந்த பாட்டினுடைய ஆடியோ ஃபைல் இருக்கும் இல்லையா? ஃபைனல் அவுட்புட். அங்க ஸ்பெசிஃபிக் சிங்கர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்டேஷன் அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். டைமிங், எக்ஸ்பிரஷன், இன்ஃப்ளெக்ஷன்ஸ் இந்த மாரி எல்லா விஷயமும் கரெக்ட்டா இருக்கணும். ஓகே. அதாவது ஃபைனல் அவுட்புட். அந்த பாட்டினுடைய ஃபைனல் அவுட்புட் தான் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா மியூசிக்கல் காம்போசிஷன் அப்புட்னா என்னன்னா, அந்த டியூன், மெலடி, லிரிக்ஸ் ஆ அந்த பாட்டுக்கு அவர் எழுதின, அந்த மியூசிக் கம்போசர் அவர் எழுதின அவருடைய ஒரிஜினல் ஆத்தர்ஷிப். அவருடைய டியூன் அதில சொல்லுவாங்க தெரியுமா? வெர்ஸ் அப்படிம்பாங்க, கோரஸ் அப்படிம்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் அந்த அந்த சாங்கினுடைய ரிதம், அந்த ரிதம் பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே அந்த ஆத்தருடைய ஒரிஜினல் கம்போசிஷன். இப்ப இந்த 2 விஷயம் இருக்கு. இவர் சொல்றாரு, "இஃப் யூ ரைட் எ ராப் சாங்
அண்ட் யூ வாண்ட் டு சாம்பிள் த கோரஸ் ஃப்ரம் பில்லி ஜோயல்ஸ் பியானோ மேன். நீங்க கேட்கலாம், ஒரு ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் சாங்ஸ். யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் கெட் பெர்மிஷன் ஃப்ரம் தி ரெக்கார்ட் லேபிள் டு யூஸ் த பியானோ மேன் ரெக்கார்டிங். ஃபர்ஸ்ட் பியானோ மேன் அப்படின்ற அந்த சாங்கினுடைய ஒரிஜினல் ரெக்கார்டிங் இருக்கும் இல்லையா, 1970s வந்த பாட்டு. அது பில்லி ஜோயலினுடைய பியூட்டிஃபுல் சாங். அந்த சாங்கினுடைய ஃபைனல் அவுட்புட், அந்த பாட்டை உலகத்துக்கு இவங்க கொண்டு வந்திருப்பாங்க ஃபைனலாக. அந்த அந்த ரெக்கார்டிங் வந்து யாருக்கிட்ட இருக்கும்னா, அந்த ரெக்கார்டிங் லேபிள் கிட்ட இருக்கும், விச் இஸ் சோனி அந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அண்ட் தென் கெட் பெர்மிஷன் ஃப்ரம் பில்லி ஜோயல். ஃபஸ்ட்டு அந்த ரெக்கார்ட் லேபிள் கிட்ட அவங்க கிட்ட ஃபைனல் அவுட்புட் இருக்கும், அங்கே ஒரு பெர்மிஷன் வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பில்லி ஜோயல் அப்படின்ற ஒரு பர்சனல் ஆள், அவர் தான் அந்த 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 சாங்கினுடைய ஒரிஜினல் ஆத்தர், அவர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும் டு யூஸ் தி அண்டர்லைங் கம்போசிஷன். In the case of Pass the Mic, the Beastie Boys got the first kind of permission, the rights to use the recording of choir. அந்த சாங்கினுடைய அந்த அந்த கொயர் பாட்டு இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த ரெக்கார்டிங் மட்டும் இவங்க பெர்மிஷன் வாங்கினாங்க. ஆனால் நியூட்டன் கிட்ட இவங்க பெர்மிஷன் வாங்கலை. நியூட்டன் யார்? அவர் தான் இந்த சாங்கினுடைய ஒரிஜினல் ஆத்தர். அப்போது இது என்ன லாஜிக் அப்படின்னா, இப்போது நம்மளுடைய 1957 காப்பிரைட் ஆக்ட்னு நம்ம ஊரில் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது 2012 வந்து அமெண்ட் பண்ணாங்க. அந்த 57 ஆக்டில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சாங்கினுடைய ஃபஸ்ட்டு ஆத்தர் யார், அந்த சாங்கினுடைய ஒரிஜினல் ஓனர் யார் அப்படின்னா, அந்த சாங்கினுடைய கம்போசர் அப்படின்ற மாதிரி தெளிவாக அதில் போட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் முதல்ல புரியறதில்ல. வாட் இஸ் கம்போசிஷன், வாட் இஸ் ரெக்கார்டிங் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு புரியறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கிராமி அவார்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ கிராமி அவார்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வந்து 2 அவார்ட்ஸ் கொடுப்பாங்க முக்கியமாக. ஒன்று வந்து த சாங் ஆஃப் த இயர்னு ஒன்று கொடுப்பாங்க, இன்னொன்று வந்து த ரெக்கார்ட் ஆஃப் த இயர்னு ஒன்று இருக்கும். ஏன் 2 அப்படின்னா, ஒன்று வந்து அந்த சாங் ரைட்டருக்கான ஒரு அவார்ட், அவங்களுடைய அந்த லிரிக்ஸ், அந்த மெலடி, அந்த டியூன், அதுக்கு ஒரு அவார்ட் தருவாங்க. இன்னொன்று வந்து த ரெக்கார்ட் ஆஃப் த இயர், அது எதுக்குன்னா அந்த ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்காக, சவுண்ட் மிக்சிங், ஓகே, அந்த ரெக்கார்ட் லேபிள் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அந்த மியூசிக்கை வந்து வெளியே கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஃபைனல் அவுட்புட், அதுக்கு ஒரு அவார்ட் தருவாங்க. ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த வோக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இன்ஜினியரிங் இருக்கும், சவுண்ட் மிக்சிங் இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் உள்ளே இருக்குமா. அப்போது அதை அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கு ஒரு அவார்ட் தருவாங்க. இன்னொன்று வந்து பியூர்லி த காம்போசிஷன் ஆஃப் த ஒரிஜினல் சாங். அப்போது இது 2 வேறு வேறு அப்படின்றது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டை எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, கவர் சாங் பண்ணுவாங்க. அப்போ இந்த கவர் சாங் பண்ணி அந்த கவர் சாங்கினுடைய அவுட்புட் இருக்கு இல்லையா, அந்த அவுட்புட் யாருக்கு சொந்தம் அப்படின்னா, அந்த சாங்கை வந்து யார் ரெக்கார்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு. ஆனால் ஸ்டில் அந்த கம்போசிஷன் யாருடையது, அந்த ஒரிஜினல் லிரிக்ஸ், அந்த ஒரிஜினல் டியூன் யாருடையதுன்னா அந்த ஆத்தருடையது. விச் இஸ் ஹூ இஸ் தட், அந்த கம்போசர். நீங்கள் ஷேக்ஸ்பியருடைய ஒரு நாடகத்தை எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்பெத், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்பெத்தை எடுத்து நீங்கள் ஒரு ப்ளே ஒன்று பண்ணுறீங்க, இல்லை மேக்பெத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு படம் ஒன்று பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அந்த படம் அப்படின்றது அது வேற, ஓகே, அது வேற ஒரு கிரியேஷன். ஒரிஜினல் வெர்ஷன்ன்றது அது ஷேக்ஸ்பியருக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த படத்தை அந்த பிளேயை தழுவி நீங்கள் படம் எடுக்கலாம், அது உங்களுடைய அவுட்புட், அது வந்து ரெக்கார்டிங், ஓகே. அதே நேரம் அந்த ஒரிஜினல் கம்போசிஷன் யாரோடது, அது ஷேக்ஸ்பியருக்கு சொந்தம். ஏன்னா அவர் எழுதினாரு, அவர் யோசிச்சாரு, அவர் ஸ்டோரியை யோசிச்சாரு, அவர் வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருப்பாரு, கேரக்டர்ஸை அவர் உருவாக்கியிருப்பாரு. இதெல்லாம் யாருடைய படைப்பு, ஷேக்ஸ்பியருடைய ஒரு படைப்பு. அப்போது இதில் வந்து 2 திங்ஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போது இளையராஜா ஒரு சிங்கர் ப்ளஸ் அந்த ஆர்கெஸ்ட்ரா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டூடியோவில் போயிட்டு ஒரு ப்ரொடியூசர் கொடுத்த காசில் இவங்க அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த ரெக்கார்டிங் மட்டும்தான், அந்த நாள் அங்கே ரெக்கார்ட் செய்யப்பட்ட அந்த ரெக்கார்டிங் மட்டும்தான் இவங்க லேபிள் வந்து ஓன் பண்ண முடியும். அந்த மெலடி, அந்த நோட்ஸ், அந்த ஷீட் மியூசிக், அந்த டியூன், இது எல்லாமே அது அந்த ஆர்டிஸ்ட் யார், இளையராஜா, அவருக்கு மட்டும்தான் சொந்தம். ஏன்னா இது அவருடைய மூளையில் உதித்த ஒரு விஷயம். இப்போ இந்த வித்தியாசத்தை பற்றி தெரியாதவங்க அவங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன், வீடு கட்டுறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணுறேன். அந்த வீடு கட்டுறதுக்கான மெட்டீரியல், லேபர்ஸ், மேஸ்திரி எல்லாமே நான் தான் காசு பே பண்ணி பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு டிசைன் வேணும்னு சொல்லி நான் ஒரு இன்ஜினியரை வந்து ஹையர் பண்ணுறேன். ஹையர் பண்ணி அவர்கிட்ட நான் ஒரு பிளான் கேட்குறேன். நான் கேட்ட மாதிரி அவர் பண்ணி தராரு, அவருடைய ஓன் கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி. ஓகே, அவர் ஒரு சிவில் இன்ஜினியர், அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல் ஒன்று பண்ணணும்னு சொல்லி நான் கேட்குறேன். அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஓன் திறமையை பயன்படுத்தி ஒரு டிசைன் பண்ணுறாரு. அந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருச்சு. நான் என்ன பண்ணுறேன், ஓகே பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன். பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் காஸ்ட் நான் போட்டது, அவருக்கு நான் சேலரியும் கொடுத்துட்றேன். இப்போது
இது இப்போ என்னுடைய வீடு. அந்த வீட வந்து ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாருன்னா, அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி. நான் அதுல வாழலாம். அதுல நான் என்ன வேணா பண்ணலாம். அத நான் இடிக்கலாம். நான் அத ஆல்டர் பண்ணலாம். எல்லாம் பண்ணலாம் இல்லையா? நீங்க பண்ண வொர்க் அதுக்கு நான் காசு குடுத்துட்டேன். அதற்கான சோர்ஸ் மெட்டீரியல் அதுக்கும் நான் தான் காசு குடுத்தேன். முடிஞ்சு போச்சு. அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா, இங்க வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்கு. விச் இஸ் த ஹவுஸ். இன்னொன்னு வந்து இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இப்ப அங்க தான் பிரச்சனை. இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அந்த வீடு அதுக்கு வந்து நீங்க தான் ஓனர். ஆனா, அந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அந்த டிசைன், அந்த ப்ளூ பிரிண்ட் இது யார் போட்டு குடுத்தது? அந்த ஆர்க்கிடெக்ட் அவரு போட்டு குடுத்த விஷயம். ஓகே. இப்போ நீங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அந்த கான்ட்ராக்ட்ல இந்த வீடு என்னுடையது, டிசைன் உங்களுடையது அப்படின்னு சொல்லி அவரு கிளைம் பண்ணாருன்னா, அது அவ்ளோ ஒரு யூனிக்கான அ ஒரு ஆர்க்கிடெக்சர் அப்படி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லூ மியூசியம் போங்க. லூ மியூசியம் பாரிஸ்ல இருக்கு. அங்க ஒரு ட்ரையாங்கிள் மாரி அ ஒரு ஷேப் ஒண்ணு இருக்கும். ஃபுல்லா கிளாஸ்ல பண்ணியிருப்பாங்க. அத பண்ணது யாருன்னா, ஒரு சைனீஸ் ஆர்க்கிடெக்ட். அவர் பேரு இங் மியாவ் பேய் அப்படின்ற ஒரு பேரு. ஐஎம் பேய்ன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. அவர் அத பண்ணாரு 1980ஸ்ல. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு ஆர்க்கிடெக்சர். இப்போ பாரிஸ்ல உள்ள அந்த லூ மியூசியம்க்கு இவரு டிசைன் பண்ணி குடுத்தாரு. அதுக்கு இவருக்கு பே பண்ணிட்டாங்க. ஓகே. பே பண்ணியாச்சு. பண்ண முடிஞ்சிருச்சு. வொர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஒரு விஷயம் 100% யாருக்கு சொந்தம்னா, யார் அத ஓன் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். அந்த ப்ராப்பர்ட்டிய அவங்க மாத்தலாம், இடிக்கலாம், ஆல்டரேஷன் பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம். ஆனா, அந்த டிசைன நீங்க ஆட்டோமேட்டிக்கலி நீங்க அந்த டிசைன கொண்டு போயிட்டு, இது நான் பண்ண டிசைன் சொல்லி நீங்க அத கிளைம் பண்ணி, நீங்க அதே மாரி இன்னொரு 10 டிசைன் நீங்க பண்ண முடியாது. அந்த டிசைன நீங்க பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நீங்க இன்னொருத்தருக்கு லைசென்ஸ் குடுக்க முடியாது. ஏன்னா, இது அவருடைய இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அந்த டிசைன் இதுக்கு முன்னால யாருமே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்ல அழகா பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர் தாஜ்மஹால் எடுத்துக்கலாம். ஆம் இது கொலைசியம் எடுத்துக்கலாம். அந்த காலத்துல உள்ள அந்த ரோமன்ஸ் பண்ண ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பைசால இருக்கிற அந்த சாய்ந்த கோபுரம். இந்த மாரி நெறைய விஷயம் நம்ம வந்து சொல்ட்டு போலாம் இல்லையா? இது எல்லாமே அந்த காலத்துல உள்ள அவங்களுடைய சொத்து. அவங்களுடைய அறிவுசார் சொத்து. அப்ப அந்த சொத்த அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம நீங்க ரீகிரியேட் பண்ண முடியாது. நீங்க அதுக்கு ஓனர்ஷிப் கிளைம் பண்ண முடியாது. அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க ஓனரா இருக்கலாம். ஆனா, அந்த அந்த அறிவுசார் விஷயம் அப்படின்றது யாருக்கு சொந்தம்னா, அந்த ஆத்தருக்கு மட்டும் தான் சொந்தம். அந்த ஒரிஜினாலிட்டி அப்படின்ற விஷயத்த யாரு கிளைம் பண்ண முடியும்? ஒன்லி த பெயிண்டர், ஆத்தர், இந்த கம்போசர். அவங்க அவங்க மட்டும் தான் இத பண்ண முடியும். அப்ப காப்பிரைட் அப்படின்றது எதுக்குன்னா, அந்த கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன அது காப்பாத்தும். ஓகே. அந்த பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ட அது காப்பாத்தாது. அதனால தான் நான் சொன்னேன், அந்த ஆக்சுவல் ரெக்கார்டிங் அந்த அந்த சாங்க ஆக்சுவல் ரெக்கார்ட் பண்ணி, இளையராஜா அந்த பாட்ட வந்து ரெக்கார்ட் பண்ணி, இந்தாங்கன்னு சொல்லி குடுத்துட்டு போயிருவாரு. அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து தட் பிலாங்ஸ் டூ தி புரொடியூசர். அவர் யாருக்கு விக்கிறாரோ, இது அவங்களுடைய அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. ஆனா, அந்த ஒரிஜினல் அந்த ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா? ஆர்ட் வொர்க் அது வந்து யாருடையதுன்னா, அது தட் ஒன்லி பிலாங்ஸ் டூ இளையராஜா. ஏன்னா, அந்த லேபிள்ஸ், புரொடியூசர்ஸ், ஸ்டூடியோ இவங்கலாம் எப்போ உள்ள வராங்கன்னா, அந்த அந்த கம்போசர்ன்னு ஒருத்தர் இருந்தா மட்டும் தான் இவங்களுக்கு உள்ள வேலையே. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் முக்கியம். ஆனா, அது வந்து டெரிவேட்டிவ் வொர்க். அது ஒரு காப்பி. அது ஒரிஜினல் வொர்க் இல்ல. ஸோ ஒவ்வொரு சாங்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒருத்தருடைய எமோஷனல் ஐடியா, அவருடைய அவருடைய தனித்திறமை, அவருடைய மியூசிக்கல் பார்வை. இதன் மூலமா மட்டும் தான் அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ அவர் தான் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஸோ, அவருக்கு தான் இதுல வந்து ஃபைனல் சே இருக்கணும் அப்படின்றது உண்ம. அங்க ரெக்கார்டிங் வர்றதுக்கு முன்னால, அங்க சிங்கர்ஸ் வர்றதுக்கு முன்னால, ஆர்கெஸ்ட்ராவ இவங்க வந்து ஹையர் பண்றதுக்கு முன்னால, அங்க அந்த கம்போசர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. ஹி இஸ் அ காட். இப்ப இந்த ரெக்கார்டிங் அப்படின்ற கான்செப்ட்ல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேசெட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிடி வந்துச்சு. அதுக்கப்புறம் MP3 ஸ்கல் அப்படின்ற மாரி நீங்க பார்த்துருக்கலாம் ஒரு வெப்சைட். அவங்க என்ன பண்ணாங்க, மியூசிக்க வாங்கி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்ட்ரீமிங் ஆயிருச்சு. எல்லாமே ஸ்ட்ரீமிங் தான் இன்னைக்கு. Spotify, Apple Music எல்லாம் அப்படி போய்ட்டாங்க இப்போ. அப்போ ஒரு ரெக்கார்டிங் அந்த ஃபார்மேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பட் அந்த ஒரிஜினல் கம்போசிஷன் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலைச்சு நிக்கும். 1980ஸ்ல அவரு போட்ட ஒரு பாட்டு, இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க போட்டாலும் சரி, நீங்க Spotifyல ஸ்ட்ரீம் பண்ணுங்க. இல்ல நீங்க ஒரு காலத்துல அது கேசெட்ஸ்ல பாடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அது உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் அவங்க ப்ளே பண்றாங்கன்னா, அதனுடைய சோர்ஸ் யாருன்னா, இளையராஜா மட்டும் தான். இப்ப இந்த லேபிள்ஸ் என்ன சொல்லுவாங்க, நாங்க காசு குடுத்து வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க. நீங்க மனிய வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா கிரியேட்டிவிட்டி வந்து யாரும் இன்வெஸ்ட்லாம் பண்ண முடியாது. அது முழுக்க முழுக்க அந்த கம்போசர் அவருடைய இன்வெஸ்ட்மென்ட். நீங்க பணத்த போட்டுருக்கலாம்.
நாளைக்கு நீங்க பணத்த வந்து எடுத்துறலாம். ஆனா, இந்த மியூசிக்கல் டேலண்ட் அப்படின்றது முழுக்க முழுக்க அவருடைய கிரியேஷன். அப்போ இளையராஜா கேஸ பொறுத்தவரைக்கும், அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, 1970ஸ், 80ஸ்ல இந்த மாரி கிளாஸ்லாம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஆ சாங்க வந்து நீங்க புரொடியூசர் நீங்க வாங்கிக்கலாம். ஆனா, அதுக்கு லைஃப் டைம் ஓனர்ஷிப் வந்து நான் தான் அப்படின்ற மாரி எந்த ஒரு அக்ரீமென்ட்டும் நான் சைன் பண்ணலன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா, அப்போ வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்ல. அவருடைய சாங்ஸ் இத்தனை ஆண்டுகள் தாண்டியும் பாடப்படும் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு Spotify மாரி ஒரு பெரிய ஸ்ட்ரீமிங் சர்விஸ் வரும்னு சொல்லி அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு YouTube போனா அங்க ஷார்ட்ஸ் போடுறாங்க. Insta போனா அங்க ரீல்ஸ் பண்றாங்க. Facebookல போனா ஆடுறாங்க. எல்லா இடத்துலயுமே அந்த ஒரு பாட்ட வச்சு எடுத்து வச்சு இவங்க ஆடுறாங்க இல்லையா? இந்த மாரி சோசியல் மீடியா வரும்னு சொல்லி அவருக்கு தெரியல அப்போ. ஓகே. அவருடைய சாங் இவ்வளவு காலம் வாழும். இன் டிஃபரண்ட் ஃபார்மேட்ஸ், இன் டிஃபரண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றது அவருக்கு தெரியல. ஓகே. அப்போ தெரியாம இருந்ததுனால நான் சைன் பண்ணலன்னு அவரு சொல்றாரு. ஆனா அதுக்காக நீ ஆம் நீ அப்ப சைன் பண்ணல. இப்போ வந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்றது வந்து நியாயமே இல்ல. அன்னைக்குள்ள காலகட்டத்தில எப்படின்னா, அ அவங்க சினிமால பாடுவாங்க. அத தியேட்டர்ல பார்ப்பாங்க. தியேட்டர்ல பார்த்துட்டு டிவில மேபி அப்போ 80ஸ்ல டிவி வந்திருக்கலாம். அப்ப டிவில போடுவாங்க. போட்டு போயிருவாங்க. அவ்வளதான். அப்போ வந்து அந்த ஃபிலிம் ரோல்ஸ் இருக்கும். அத வச்சு ஸ்க்ரீன்ல பெருசா போடுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் இவரு நெனச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இவ்ளோ அட்வான்ஸ்டா எவ்ரி டே அவருடைய பாட்ட வந்து கேட்கிற மாதிரியான ஈஸி ஆக்சஸ் இருக்கும்னு அவருக்கு அப்ப தெரியல. ஆனா காப்பிரைட் லா அப்படின்றது ரொம்ப கிளியரா இருக்கு. என்னன்னா, த மொமெண்ட் அந்த அந்த கம்போசர் வந்து மியூசிக் போட்டார்னா, அது அவருடைய படைப்பு அப்படின்றது ரொம்ப கிளியரா அவங்க காப்பிரைட் லால வந்து எழுதி வச்சிருக்காங்க. இப்ப நெறைய இந்த தயாரிப்பாளர்ன்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? "நீ வந்து காசு வாங்கிட்டல்ல" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா, இளையராஜா காசு வாங்குனது எதுக்குன்னா, அந்த ரெக்கார்டிங்க்கு அதான் நான் சொன்னேன். இது ரெக்கார்டிங் வேற, கம்போசிஷன் வேற. அந்த ரெக்கார்டிங் 1980ஸ்ல அவங்க அன்னைக்கு பாடுன அந்த பாட்டுக்கு, அதற்கான செலவு, அதற்கான காஸ்ட் தான் அவங்க பே பண்ண விஷயம். ஆனா, அந்த கம்போசிஷன் அப்படின்ற அந்த கிரியேட்டிவிட்டிய வந்து யாருமே ஓன் பண்ண முடியாது. எக்செப்ட் அவர் மட்டும் தான். இன்னைக்கு அந்த புரொடியூசர் வந்து என்ன சொல்லலாம்னா, அந்த ஒரிஜினல் சாங்க வந்து நீங்க பயன்படுத்தாதீங்க. அதாவது 80ஸ்ல ரெக்கார்ட் பண்ண அந்த சாங். ஓகே. அது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய ப்ராப்பர்ட்டி. அத வந்து லேபிள்ஸ் ஓன் பண்ணலாம். ஆனா, அந்த சாங்க வந்து ஒருத்தங்க ரீகிரியேட் பண்றாங்கன்னா, அந்த மெலோடிய ஓகே. அந்த டியூன வந்து ஒருத்தங்க ரீகிரியேட் பண்றாங்கன்னா, அது இந்த ரெக்கார்டிங் கிடையாது. அது வந்து கம்போசிஷன் ஓகே. அந்த கம்போசிஷன எடுத்துட்டு வந்து இவங்க வந்து ரீகிரியேட் பண்றாங்க. இவங்க வந்து ரீமிக்ஸ் பண்றாங்க. லைக் இந்த டியூட் படத்துல அந்த சாங் வந்துச்சு இல்லையா? அதே மாரி. இவங்க என்ன பண்றாங்க, அந்த டியூன், அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இவங்க வந்து ரீகிரியேட் பண்றாங்க. இப்போ இவங்க அந்த அ அந்த ரெக்கார்ட் ஓனர் கிட்ட இவங்க பெர்மிஷன் வாங்கியிருந்தாலும், அது வந்து அந்த அவுட்புட்டுக்கான பெர்மிஷன் ஓகே. ஆனா, அந்த கம்போசிஷன், அந்த டியூன், அந்த பாடல் வரிகள் இதற்கான ஓனர்ஷிப் யாருக்குன்னா, முழுக்க முழுக்க இளையராஜா. அப்போ இளையராஜாவுடைய பெர்மிஷன் இல்லாம, ஈவன் அந்த ரெக்கார்ட் லேபிள் பெர்மிஷன் குடுத்தாலுமே, இளையராஜா அப்படின்ற ஒரு கிரியேட்டர். அவரு பெர்மிஷன் குடுத்தா மட்டும் தான் இவங்க அத பயன்படுத்தணும். இதுல மக்கள் கன்ஃப்யூஸ் ஆகுறதுக்கு எதுவுமே இல்ல. 1985ல போடப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடல்ல ஒரு டியூன் வருது. அதுக்காக இவங்களுக்கு அ இவங்க வந்து காசு குடுத்துட்டாங்க. டூ இளையராஜா. குடுத்துட்டு அடுத்த 100 வருஷத்துக்கு இந்த சாங்க வந்து நான் Spotifyக்கு நான் வித்துருவேன். நான் வந்து YouTube லைசென்ஸ்க்கு நான் வித்துருவேன். அப்படின்னு சொல்லி நீங்க வித்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்க. எத்தனை கோடிகள் வந்து நீங்க வந்து ஏர்ன் பண்றீங்க. அந்த ஒரு செஷனுக்கு நீங்க வந்து பே பண்ணிட்டு. ஓகே. இப்போ நீங்க ஒரு ஸ்பீக்கர்ன்னு வைங்களேன். நீங்க ஒரு மேடை பேச்சாளர்ன்னு வைங்களேன். இல்லன்னா யூ ஆர் அ யூடியூபர். ஓகே. YouTubeல நீங்க ஒரு விஷயத்த பத்தி நீங்க பேசுறீங்க. பாலிடிக்ஸ் பேசுறீங்க. பாலிடிக்ஸ்ல ஒரு விஷயத்த பத்தி நீங்க பேசுறீங்க. ஒரு ஒரு இஷ்யூ பத்தி நீங்க பேசுறீங்கன்னா, அந்த இஷ்யூ பத்தி நீங்க 5 டிஃபரண்ட் சேனலுக்கு நீங்க போயிட்டு இன்டர்வியூ குடுத்தாலுமே, 5மே கன்டென்ட் ஒண்ணு தான். ஓகே. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரே ஒரு கன்டென்ட்ட வச்சுக்கிட்டு, யூ ஆர் ஏர்னிங் மனி ஃப்ரம் 5 டிஃபரண்ட் சேனல்ஸ். ஓகே. நீங்க ஒரிஜினல் கான்டென்ட் என்ன? அந்த ஒண்ணு தான். ஓகே. ஒரு விஷயம். இப்போ வந்து பாலிடிக்ஸ்ல இப்ப செங்கோட்டையன் வந்து டிவிகேல போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற ஒரு சிம்பிள் நியூஸ் பீஸ். ஓகே. இந்த நியூஸ் பீஸ எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்க 5 சேனல்ல போய் நீங்க பேசுறீங்க. கன்டென்ட் ஒண்ணு தான். ஆனா அந்த 5 சேனலையும் மக்கள் பார்த்தாங்கன்னா, உங்களுக்கு 5 சேனல்ல இருந்தும் உங்களுக்கு காசு வரும். அப்போ ஐடியா ஒண்ணு தான். அப்போ நீங்க வந்து ஒரு செஷன்ல எடுத்த ஒரு ஐடியாவ வச்சுக்கிட்டு, நீங்க 5 டிஃபரண்ட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க பேசும்போது, உங்களுக்கு 5 டிஃபரண்ட் சோர்ஸ் ஆஃப் மனி உங்களுக்கு வரும் இல்லையா? அப்போ அதுக்கு ஓனர்ஷிப் யாரு? அந்த ஒரிஜினல் ஐடியாவ உருவாக்குனது யாரு? இப்ப நான் பேசுறேன்னா, நான் தான் அதுக்கு ஓனர்.
ஓகே. என்னுடைய ஐடியாவ எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த வீடியோல நான் பேசுற இந்த ஒப்பீனியன்ஸ எடுத்துட்டு வந்து, நீங்க வந்து ரீகிரியேட் பண்றீங்க. அப்ப எவ்ரி டைம் நீங்க இன்னொரு சேனல்ல போய் நீங்க பேசுறீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருப்பாங்க. இப்ப கெவின் பால்னா அவருக்கு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சேனல பார்க்க மாட்டாங்க. எனக்காக வருவீங்கல்ல? வருவீங்களா? அதான் விஷயம். அப்போ கெவின் பால் அப்படின்ற ஒரு பிராண்ட். ஓகே. ஆ இளையராஜா அப்படின்ற ஒரு பிராண்ட். இந்த பிராண்டுக்காக அந்த சேனலுக்கு மக்கள் வருவாங்க. அப்ப அந்த சேனல் வந்து மணி ஏர்ன் பண்றாங்க. ஆள் ஒரு ஆள் தான். அவரு பேசப் போற விஷயம் ஒண்ணு தான். அவர் பாடப் போற பாட்டு ஒண்ணு தான். ஆனா, அவர் பண்ற டிஃபரண்ட் பிளாட்ஃபார்ம்ல பண்றதுனால ஏன்னா 1980ஸ்ல இதற்கான வாய்ப்பு இல்ல. தியேட்டர்ல பாடுவாங்க அண்ட் ரேடியோவுக்கு போகும். அதுக்கப்புறம் ஃபிலிம்ல வரும். டிவில வரும். அவ்வளோதான். ஆனா இன்னைக்கு நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஷார்ட்ஸ், ரீல்ஸ்ன்னு போட்டு தள்ளுறாங்க இல்லையா? இதற்கான பணத்த ஏர்ன் பண்றது யாரு? யார் அத பண்றாங்களோ அவங்க ஏர்ன் பண்றாங்க. அப்ப அந்த ஒரிஜினல் ஆத்தருக்கு என்ன மதிப்பு? ஒண்ணுமே இல்ல. அப்ப இதுல குழப்பம் எங்க வருதுன்னா, மக்கள் இந்த வித்தியாசத்த புரிஞ்சுக்கல இன்னும். வாட் இஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி? வாட் இஸ் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி? அந்த வித்தியாசம் அவங்களுக்கு தெரியல. அதான் இவங்க என்ன பண்றாங்க, இதையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு ஆர்குமென்ட் ஒண்ணு வைக்கிறாங்க. என்னன்னா, எப்பயோ ஒரு போட்ட ஒரு பாட்ட கொண்டு வந்து இன்னைக்கு மாடர்ன் ஆடியன்ஸ்க்கு இவங்க வந்து கொண்டு வராங்கல்ல. அவர் எதுக்கு இத வந்து ஆப்போஸ் பண்றாரு? இது நல்ல விஷயம் தானே! இன்னைக்கு இருக்கிற ஜென்ஸி ஆடியன்ஸ்க்கு இந்த பாட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்கல்ல. அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்குமென்ட் ஒண்ணு வைக்கிறாங்க. முக்கியமா நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர். அவர் பேசியிருப்பாரு. நீங்க பார்த்துட்டு வாங்க. உனக்கு இந்த கருத்து மச்சான் பாட்டு முன்னாடி கேட்டிருக்க நீ? அப்பலாம் கேட்டது. சும்மா இப்பதான் அந்த ரீல்ஸ்ல வருது. அவ்வளோ ஹிட் இந்த பாட்டு. பிரமாதமா இருக்கும். இப்போ உங்க ஜெனரேஷனுக்கு இந்த பாடல் அறிமுகமாகுது இல்ல? இதுக்கு நீ சந்தோஷம் தானே படணும்? ஆமா, இல்லைன்னா எனக்கு இந்த பாட்டு தெரிஞ்சிருக்காதுல்ல. எக்ஸாக்ட்லி. இல்லைன்னா இந்த டம்மு டும்முன்னு இந்த அனிருத் போடுற பாட்டை தான் கேட்டுட்டு இருப்பீங்க. இதான் மியூசிக் போட இருக்குன்னு நினச்சின்னு இருப்பீங்க இல்லையா? இப்படியும் பாட்டு போடலான்றதெல்லாம் உங்களை சென்று சேருது. இது வந்து ஒரு கலைஞன் மகிழ வேண்டாமா? உனக்கு இது போகவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. இன்னொன்று, இந்த பாட்டு நல்லா தான் இருக்குது, இது உனக்கு போகணுன்னா நீ இளையராஜா ஆஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு போய் தேடி எடுத்துன்னு 30 வருஷத்துக்கு சாங் போட்டு கேட்டு பார்ப்பியா நீ? 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பெயர் தெரியாத படங்கள் இருக்குது. அந்த படம்லாம் ரிலீஸ் ஆன சுவடு தெரியாமல் ஓடி போயிருக்கோம். ஆனால் ஒரு பாட்டு 2 பாட்டு பிரமாதமாக இருக்கும் அதில். இதை தேடி பிடிச்சி நீ எப்படி போய் கேட்பதில்ல? யாருக்காவது பிரோஜனம் இருக்கா? இப்போது நீ பாட்டு கேட்கணுன்னா உனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த கண்ணுமொழி பாட்டு தெரியும். நேராக போய் கண்ணுமொழின்னு அடிப்பேன். நான் சொன்ன அந்த மணி கோயிலேன்னு ஒரு பாட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சால் தானே தேடுவேன். அப்போ கொண்டு வந்து உங்ககிட்டலாம் சேர்க்கறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். காலம் தந்த கொடையிலவா. இன்னும் சொல்ல போனால் அந்த தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள், நன்றி சொல்ல வேண்டும். இன்னொன்று, அவங்களும் வந்து அவள் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லல. ரிவைஸ்டு காப்பிரைட் லா ஆக்டின் படி உங்களுக்கு ராயல்ட்டி தராங்க. நீ கேட்க ராயல்ட்டி வருது. அதெல்லாம் முடியாது, எனக்கு தான் சொந்தம்னா போய் பாம்பே கோர்ட்டில் போய் பதில் சொல்லு. இந்த கருத்து மச்சான்ற பாட்டை இன்னைக்கு டியூட் படத்துல கொண்டு வந்து நீங்க பாடுறீங்க இல்லையா? நீங்க பாடி ஆடுறீங்க. நீங்க இப்படி ஆடும்போது அந்த சாங்கை நீங்க யார் கூட நீங்க அசோசியேட் பண்ணுவீங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ இந்த சாங்க பாடுறப்போ, இந்த சாங்க்கு நீங்க ஆடுறப்போ, உங்களுக்கு யாரு ஞாபகத்துக்கு வருவாங்க? இந்த சாங்க போட்ட கம்போசர் அவரு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவாரா? அண்ட் இந்த படத்தினுடைய பெயர் உங்களுக்கு ஞாபகம் வருமா? இல்ல உங்களுக்கு இளையராஜா அவர் பேர் ஞாபகம் வருமா? இது முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இளையராஜா அப்படின்ற ஒருத்தருடைய டியூனை எடுத்து இவங்க என்ன பண்றாங்க, அதுல வந்து இவங்களுடைய லேயர்ஸ இவங்க ஆட் பண்றாங்க. டிஜே போட்டு ஆடுற மாரி அந்த பீட்லாம் போட்டு குத்து சாங் மாரி போடுறாங்க. குத்து ரீமிக்ஸ் அப்படின்ற மாரி இவங்க பண்றாங்க இல்லையா? இப்போ இந்த மாடர்ன் சாங்ஸ் வந்து எதுக்கு போடப்படுது அப்படின்னா, பியூர்லி ஃபார் வைராலிட்டி. இந்த சாங் வந்து வைரலா போணும். எல்லாம் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாரி ஒரு 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 நோக்கத்துல போடப்படுற ஒரு டியூன் தான் இந்த மாடர்னைஸ்டு வெர்ஷன். அப்போ இந்த சாங் வைரல் ஆகுது. சாங்னா திருப்பி சொல்றேன், ரெக்கார்டிங் வேற, காம்போசிஷன் வேற. இங்க வைரல் ஆகுறது எதுனா, அந்த அந்த ரெக்கார்டிங். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, அந்த சாங்க எடுத்து இவங்க வந்து Spotifyல ஸ்ட்ரீம் பண்றாங்க. அத சோசியல் மீடியால இவங்க பரப்புறாங்க. இவங்களுக்கு ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அந்த எக்ஸ்போஷர் கிடைக்குது. பிளஸ் அந்த நேம் எது கூட அசோசியேட் ஆகுதுன்னா, டியூட் அப்படின்ற அந்த படத்து கூட. ஈவன் தோ அந்த அந்த ஒரிஜினல் கம்போசிஷன எடுத்து இவங்க பயன்படுத்தி, அதுல இவங்களுடைய லேயரை இவங்க ஆட் பண்ணியிருந்தாலும், அதுல நேம் கிடைக்கிறது யாருக்கு? இவங்களுக்கு தான் போகுது. ஏன்னா, இளையராஜா அப்படின்ற பெயர வந்து மக்கள் தேடுவாங்க. ஆமா. ஆனா, அந்த பழைய சாங்க அப்படியே ப்ளே பண்ணா எவனும் கேட்க மாட்டான். ஏன்னா, இவனுக்கு வந்து புதுசா வேணும். இவனுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வேணும். அப்ப இந்த ஃப்ரெஷ்ஷா வேணும் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்றாங்க, இவருடைய ஒர்க்க எடுத்து இவங்களுடைய தேவைக்காக அதான் பிரச்சனை. இவருடைய ஒர்க்க எடுத்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாரி நான் மாத்துறேன்னு சொல்லி இவங்க அந்த பாட்டினுடைய ஆன்மாவ சிதைக்கிறாங்கன்னு சொல்லி அவர் கவலைப்படுறாரு. இப்போ ஒரு கம்போசர் அவர் யோசிக்கிறாரு. 1980ஸ்ல அந்த ரூரல் செட்டிங்ல ஒரு ஒரு ஃபோக் சாங் ஸ்டைல்ல நான் பாடியிருக்கேன். இது என்னுடைய ஒரிஜினல் கிரியேஷன். இது வெறுமனே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல. இது ஒரு எக்ஸ்பிரஷன். இது என்னுடைய தனித்திறமை. இது என்னுடைய அடையாளம். இது என்னுடைய விருப்பம். ஓகே. ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாரி தான் வேணும்னு சொல்லி
அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய சாங்ஸ்லாம் அந்த ரூரல் செட்டிங்கோட இருக்கும். இது அவருடைய விருப்பம். இது அவருடைய எக்ஸ்பிரஷன். இப்போ அதே காலகட்டத்தில 80ஸ்ல பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால ராப் வந்துருச்சு. ஓகே, ராப் வந்துருச்சு. பாப் சாங்ஸ்லாம் இருந்துச்சு. இவர் அந்த மாரி போட்டுருக்கலாம்ல. இவர் ஏன் கிளாசிக் மியூசிக் கூட அலைன் ஆகி போனார்னா, இது அவருடைய ஸ்டைல். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, அந்த சாங்க எடுத்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்து, நீங்க அதுக்கேத்த மாரி நீங்க ஒரு வொர்க்க என்ன பண்றீங்க, மாடிஃபை பண்றீங்க. அப்போ அந்த சாங் அதுக்குன்னு ஒரு மூட் இருக்கும். அதுக்குன்னு ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கும் இல்லையா? அத பாதுகாக்கணும் அப்படின்றது தான் இதுல முக்கியமான விஷயம். இதுல பணம்ன்றது 2வது. பணத்தையும் தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்னுடைய ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் பிக்சார். பிக்சார் பார்த்தீங்கன்னா, அவங்க 95ல டாய் ஸ்டோரின்னு சொல்லி ஒரு படம் ஒண்ணு எடுத்தாங்க. டாய் ஸ்டோரி. நீங்க பார்த்துருக்கலாம். என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரியில முக்கியமான ஒரு ஒரு படம் அது. ஓகே, டாய் ஸ்டோரியில இதுவரைக்கும் 4 பார்ட்ஸ் வந்திருக்கு. 5வது பார்ட் அடுத்த வருஷம் வருது இல்லையா? இப்போ இவங்க நான் மாடர்ன் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நான் ஒண்ணு பண்றேன்னு சொல்லி, அதே 95 கேரக்டர்ஸ எடுத்து வந்து வச்சு, அத கேயா மாத்துனாங்கன்னு வைங்களேன். வாட் வுட் யூ ஃபீல்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த டாய் ஸ்டோரி படத்த நான் தான் உருவாக்குனேன்னு வைங்களேன். நான் உருவாக்கியிருக்கேன். எனக்குன்னு ஒரு ஒரு வேல்யூஸ் இருக்கும். எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க, என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. எனக்கு காசு குடுத்துட்டாங்க. ஆனா, அந்த வொர்க்க எடுத்து வந்து வச்சு, இவங்க அந்த வுட்டின்ற கேரக்டர் வந்து கேயா மாத்துனாங்கன்னு வைங்களேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ரைட்? இதே தான் இந்த கேஸ்லயும். நான் ஒரு ஆர்டிஸ்ட். எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தின்படி நான் ஒரு டியூன் போட்டு வச்சிருக்கேன். நீ எனக்கு காசு குடுத்துட்டாக்ல, என் வொர்க்க எடுத்துட்டு போயிட்டு நீ என்ன வேணா பண்ண முடியாது. நீ எனக்கு காசு குடுத்துட்டு நீ என்ன ரேப் பண்ணுவியா? முடியாதுல்ல. அப்போ ஒரு வொர்க்க வந்து நம்ம ஆல்டர் பண்ணும்போது, இட் அமவுண்ட்ஸ் டூ ரேப். இது வந்து நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்கு போறேன்னு நீங்க நெனைக்கலாம். பட் அதான் உண்மை. அப்போ இந்த பிரச்சனை எப்ப தான் முடியும் அப்படின்னா, நம்ம காப்பிரைட் லால வந்து ஒரு கிளாஸ் ஒண்ணு உண்டு. என்னன்னா, எக்செப்ட் ஆஸ் அதர்வைஸ் ஹியர்இன்ஆஃப்டர் புரோவைடட் காப்பிரைட் ஷால் சப்சிஸ்ட். சப்சிஸ்ட்னா it will continue to exist in any literary, dramatic, musical or artistic work published within the lifetime of the author until 60 years from the beginning of the calendar year next following the year in which the author dies. அவரு 2040ல அவர் இறக்குறாருன்னா சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள். 2041 ஜான் 1ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த 60 வருஷம் கழிச்சு அந்த காப்பிரைட் வந்து நீடிக்கும். ஓகே, ஆஃப்டர் 60 இயர்ஸ் வந்து அது பொது இடத்துக்கு வந்துரும் அப்படின்றது நம்ம ஊர்ல உள்ள ஒரு காப்பிரைட் லா. 41ல ஆரம்பிச்சு 101 வரைக்கும் 2101 வரைக்கும் அந்த பாட்ட அவருடைய பிள்ளைகள், இல்ல அவருடைய எஸ்டேட், இல்ல அவர் யாருக்கு அந்த உரிமையை குடுத்துட்டு போறாரோ அவங்களுக்கு தான் ஃபார் த நெக்ஸ்ட் 60 இயர்ஸ் அந்த பாட்டு சொந்தம். அதுக்கப்புறம் அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அப்ப காப்பிரைட் லா ஏன் உருவாக்கப்பட்டுச்சுன்னா, அந்த படைப்பாளிக்கு ஒரு இன்சென்டிவ். ஓகே, எவனா என் பாட்ட எடுத்து பயன்படுத்தலாம்னா, நான் எதுக்கு படைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துரும் இல்லையா? அதுக்காக ஒரு இன்சென்டிவ். இந்த அடிப்படை விஷயம் உங்களுக்கு விளங்கிருச்சுன்னா, நீங்க வந்து வன்மத்த வந்து கொட்ட மாட்டீங்க. இளையராஜா ரொம்ப மோசமானவர். அதுல முக்கியமான விஷயம் இன்னொன்னு ஃபைனலா நான் ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, இளையராஜா இதுல ஃபைட் பண்றாரு. ஓகே, அது நியாயம் தான். ஆனா, அதையும் தாண்டி அவர் இன்னுமே கொஞ்சம் ஒரு பெரிய மனசு பண்ணி, ஒரு பெருந்தன்மையா நடந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா, என்னதான் அவருடைய ரைட்ஸ்க்காக அவர் போராடினாலும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா அவர் இருக்கலாம். ஏன்னா, அவரே பலமுறை வேற கம்போஸருடைய பாட்ட அவர் எடுத்து பயன்படுத்தியிருக்காரு. முக்கியமா எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். "எந்த பூவிலும் வாசம் உண்டுன்ற" ஒரு சாங் ஒண்ணு இருக்கும். அந்த சாங் வந்து ரூயிஸ் பிப்போன்ற ஒரு ஸ்பானிஷ் கம்போசர். அவருடைய டியூன அப்படியே எடுத்து இவர் பயன்படுத்தியிருப்பாரு. அப்படியே. அ நான் அத ப்ளே பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. நான் அத கீழ போட்டு வைக்கிறேன். நீங்க பாருங்க. அப்படியே எடுத்து அப்படியே பயன்படுத்தியிருப்பாரு.
பலமுறை அவருமே மத்தவங்களுடைய வொர்க்னால அவர் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. அவர் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பீப்பிள்க்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா அவர் குடுக்கலாம். பண்ணலாம். ஆனா, அவருடைய உரிமைக்காக அவர் போராடுறாரு. விச் இஸ் எ குட் திங். ரைட்? நன்றி.